ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ 2 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோக்கு இல்லை போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரமோ 2 வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு திருப்பம். ஆக்சுவலாக வர்ஷினிக்கும் தீபக் அவர்களுக்கும் வந்து ஒரு சண்டை. என்னடா அது புதுசாக இருக்குன்றீங்களா? ஆமாம், தீபக் ஏதோ ஆர்ஷா சொல்லியிருப்பார் போல் தெரியுது. நம்ம லைவை பார்த்துட்டு அடுத்து ஒரு வீடியோ பண்ணுவோம். பட் இது வந்து ப்ரொமோ ஆனால் ஒரு ரிவ்யூ, ஓகேவா? ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க வீடியோவை. வர்ஷினி டென்ஷன் ஆகிறாங்க. டென்ஷனாகி அழுது பிரேக் டவுன் ஆகிறாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து தீபக் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் சேஃபாக தான் விளாட்றாரு, அவர் ஹார்ஷ்னஸ் உங்களுக்கு தெரிய மாட்டேது அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. என்ன அடைஞ்சின்னு பார்த்தீங்கன்னா வர்ஷினி கோமா போகிறாங்க. போயிட்டு நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் பேசுகிறது எல்லாம் கரெக்டாக, உங்கள் சேஃப் கேமை நான் எக்ஸ்போஸ் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே தீபக் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. ஒரு நிமிஷம், ஏய் யார் அப்படின்ற மாதிரி. உடனே நான் ஒன்று சொல்லிட்டேன், அதை வந்து இப்படி பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கேமாக இருக்கலாம், பட் நான் கண்டது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி தீபக் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்காரு. உள்ளே போனோடனே ஒரே அழுக. அருண் வந்து கன்சோல் பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு அழுவுறீங்க அப்படின்னு. இல்லை நான் சொன்னாலே அவர் வந்து ஓவராக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணி திருப்பி தூக்குனா இவங்களுடைய டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து போகுது. அருண், சிவகுமார், அர்ணவ் மற்றும் ரயான் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவர் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க, அவர் சேஃப் கேமுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அஸ் ரிவ்யூவராக தீபக் அவர்கள் சேஃப் கேமில் தான் இருக்க. அவருடைய உண்மை வெளியே வரல, அது வந்து உண்மை தான். அது இவருக்கு மட்டும் இல்லை, இந்த சீசனில் ஒரு கட்டத்துக்கு மேலே யாருமே தன்னை வந்து அடித்து விளையாடல. எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேலே பதுங்கி தான் இருக்கானுங்க. அது தீபக் மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இந்த வர்ஷினி இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, இவங்களே வாரம் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, திருதிலும் முடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ சேஃப் கேம் அப்படிங்கிறது இந்த சீசனில் முடிஞ்சு போச்சு. இந்த சீசன் அதனால தான் வந்து மிகப்பெரிய தோல்வியானதுக்கான காரணம். இந்த சீசனில் எல்லாருமே வந்து சேஃப் கேம் விளையாண்டது அப்படிங்கிறது தான் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணணும், சரியா? யாருமே அடித்து ஆடலை, இது தாண்டா நான் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் ஒன்றும் பண்ணலை. யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு தாக்கலை. சண்டை போட்டாலும் சனிக்கிழமை சாயங்காலம் சேர்ந்துருவாங்க. இப்படி தான் வந்து இருக்குது. காலைல சண்டை போட்டாங்கன்னா மதியம் ஒரு 1 ஹவர்லேயே சேர்ந்துடுறாங்க. முந்தைய சீசன்லாம் பார்த்தீங்கன்னா காலைல சண்டை போட்டாங்கன்னா ஈவினிங் ஆகும், இல்லை நைட் ஆகும், இல்லை அடுத்து ஒரு 2 நாள் கூட அதை கொண்டு போவாங்க. வாரம்லாம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த சீசன் மட்டும்தான் நீங்கள் காலைல சாப்பிட்டுட்டு நைட் அனுப்பிச்சு தான் வந்து ஒரு உருண்டையை பிடிச்சி எல்லாத்தையும் உட்கார வச்சு வாயில் ஊட்டி விட்ருவாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஐயோ சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே மாறிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்குது காலங்காலமாக. அப்படிங்கிறப்ப இந்த ஃபைட் வந்து தேவையற்றது. அதுவும் கடைசி காலத்தில் இந்த ஒரு ஃபைட்டு அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு ஜென்ரேட் பண்ணாலும், எங்கடா பணப்பெட்டி, வேறு என்னடா எங்கே நோக்கி போகிறீங்கடா சீசனை, ஏதாவது சொல்லி தொலைங்கடா. இன்னும் 7 நாள் தான்டா இருக்குது. புரியல எனக்கு. சாட்டர்டே சண்டே எபிசோட தான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் சீசனு. இவங்க இன்னும் பணப்பெட்டி வைக்க மாட்டானுங்க, என்ன ஒரு சூழ்நிலையில் பண்ண மாட்டானுங்க, என்ன ஐடியாவில் இருக்கானுங்க தெரிய மாட்டேங்குது. கிரியேட்டிவ் டீம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்ராடே எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ரொமோட ரியாக்ஷன் பார்த்துடலாம். என்ன நான் ரொம்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க தீபக்கு. என்னையா நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க? என்ன உங்களுக்கு தான் விளையாட தெரியும் நினச்சிட்டு இருக்கீங்களா? வா என்ன தீபக், உங்களை என்ன புரியுது உங்களுக்கு? என்ன அவ்வளோதான் சேஃப் கேம். என்ன சேஃப் கேம் எக்ஸ்போஸ் பண்ணவா வரீங்களா? ஜோடி போடுவோம், ஜோடி இங்கே இங்கே பண்ண எவனுக்குமே தைரியம் இல்லை. அது கரெக்டான பாயிண்ட் தானே. தீபக்கை உடைக்கிறதுக்கு ஒருத்தனும் தெரியும், ஆடாங்க அப்படின்னு சொல்கிறது கூட எவனுக்கு தெரியும் இல்லை. ஏன்னா அவர் வந்து பெரிய செலிப்ரிட்டி, விஜய் டிவியில் பெரிய வாள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயமே இல்லைங்கிறப்ப இந்த கேம் நம்ம எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறது? கரெக்டு தானே? உடனே ஒரு அழுகுறாங்க, முடியல, யாரும் வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மாதிரி கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் மாதிரி பேசுகிறாப்புல. ப்ரொஜெக்ட் பண்ணி ட்ரை பண்ணாங்க. அதாவது வர்ஷினி உடனே ஃபீல் பண்ணி அருண் கிட்ட, எங்களால் முடிஞ்சது பண்ணுறோம், எங்கள் எஃபர்ட்டை டவுன் பண்ணுற மாதிரி பேசுகிறா எப்படி? ஒரே அழுக. சரி 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 அம்மா, இதுக்கெல்லாம் ஹார்ட் ஆனால் என்னம்மா, நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்றார் தீபக். ஏங்க தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டாருங்க நம்ம ராயன் சொல்கிறாரு. அட என்னங்க நீங்களே ஒன்று நினைக்கிறீங்க? அவர் சேஃபுங்க, அவர் ரொம்ப ஹார்ஷாக விளையாடுறாருங்க, புரிஞ்சுக்கோங்க ஐயா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை ப்ரமோவில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தீபக் அவர்கள் சேஃப் கேம்ங்கிறது உண்மை தான். பட் அதற்காக இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சூப்பராக ஆடுறாங்கன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். கருத்துக்கள் சொல்லுங்கள். குட் பை.